வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு ரூ.2000 உறுதி, ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு, அதாவது ஜனவரி மாதம் தை பிறந்ததுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக மக்களுக்கு ரூ.1000 கரும்பு, சர்க்கரை, வெல்லம், அரிசி, வேட்டி, சேலை போன்ற பொருட்கள்லாம் அரசு தரப்புலேருந்து வழங்குவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான இது பட்டியலும் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தர் அப்பீல் பண்ணியிருந்தார். பொங்கல் பரிசு ரூ.1000 பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் போடணும், அதே மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் போன வருஷமே. அதோட மனு இந்த டைம் விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. இதனால் அவங்களோட வங்கி கணக்குக்கு ஒரு 1000 செலுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த 1000 ரூபாய் மைனஸில் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா பணத்தை கையில் கொடுக்குறது தான் இதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வழக்கு தொடர்ந்த ஒரு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இல்லை, வங்கி கணக்கில் தான் போடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரணை முடியல. விசாரணை முடிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா பணம் டைரெக்டாக வங்கி கணக்கிலே செலுத்துகிறாங்களா இல்லை நமக்கு கையிலே கொடுக்குறாங்களாங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் பொருட்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமே கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முழு கரும்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையெல்லாம் விடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வருகின்ற 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா மறு விசாரணை இருக்குது. அப்போ தான் இதற்கான முழு விவரமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூ.1000 ப்ளஸ் அதோட இந்த ஒரு 1000 போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜும் சொல்லியிருக்காங்க. அதனால் 2000 ரூபாயா மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.